ஹாய், நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு பேசிகிட்டு இருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ தே. சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஒரு டே க்ரீம் வேறு சன்ஸ்க்ரீன் வேறு? தேவையில்லை. நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டுக்கும் இங்கே கரண்ட்லி இன்க்ரீசிங் லெவல்ஸ் ஆஃப் பொல்யூஷனுக்கும் நம்மளுடைய ஒர்க் கல்ச்சருக்கும் யோசித்து பார்த்தோம்னா 2-3 ப்ராடக்ட்ஸ் ஜெனரலாக தேவையில்லை. என்ன ஆகும், ஒரு சன்ஸ்க்ரீனோட இன்னொரு ஆக்டிவ் ப்ராடக்ட், மேபி ஒரு ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட்டோ ஒரு வைட்டமின் சியோ ஒரு வைட்டமின் ஏவோ கம்பைன் பண்ணும்போது, இது என்னோட ஒப்பீனியன், கம்பைன் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு டைம் லைனில் பிரேக் டவுன் ஆகும். ஸோ ஸ்கின்னில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பேட்சியாக ஒர்க் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் டே டைமில் கம்ப்ளீட்டாக சன் எக்ஸ்போஷர் லைட் எக்ஸ்போஷர் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு you can use your evening routine, you can use your night routine to do the repair, to do the improvement in complexion or tone or pores or whatever. Better to keep things separate. இதுக்கு தான் ஒர்க் பண்ணணும். நம்ம கிளியராக வச்சுட்டோன்னா நமக்கு தெரியும் இதில் எது சம்திங் கோயிங் ராங்னாலும் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஒரு 4 ப்ராடக்ட் மார்னிங்கே போட்டுட்டு எதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு பெட்டர் டு கீப் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வெரி வெரி சிம்பிள். 10 ஸ்டெப் கே பியூட்டி வந்து போயாச்சு. மினிமம் ஸ்டெப் ஜே பியூட்டி தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். அதுக்கு இன்னும் மேலே வி திங்க் அபவுட் கிளாசிக்கல் திங்ஸ். இது பண்ணால் ஸ்கின் சன்ஸ்க்ரீன் போட்டால் ஸ்கின் என்றைக்குமே நல்லா இருக்குங்கிறதுல வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் ட்ரூத் ஃபேக்ட். அண்ட் ஜெனரலாக ஒரு தாட் இருக்கும், சன்ஸ்க்ரீன் போட்டோன்னு நம்ம ஃபேராக தெரியுமா? யூஸ்வலாக கிடையாது. சன்ஸ்க்ரீன் உங்களுடைய ஸ்கின்னோட ஏஜிங்கை ப்ரொடெக்ட் பண்ணும். 4 வருஷம் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா, இடையில விட்டு விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த 4 வருஷம். ஏன் அப்படின்னாக்கா, ஸ்கின் ஏஜிங், ஸ்பாட்ஸ் வருதோ, போர்ஸ் வருதோ, ஃபைன் லைன்ஸ் வருதோ, இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எவிடன்ஸ் பேஸ்டாக, ரிசர்ச் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சன்ஸ்க்ரீன். வேறு எதுவுமே இந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இல்லை. சன்ஸ்க்ரீன் வந்து போடும்போது வைட்டமின் டி ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுமா கூடாதா? வெல், there is a possibility that vitamin D will be affected by the sunscreen. அப்படி இருந்துச்சுனாக்கா ஜெனரலாக ஒரு பேஸ்லைன் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை தவிர இந்தியன்ஸ் ஆஸ் சச் நமக்கு வந்து ரொம்ப நல்ல வைட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் டோன் கிடையாது. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மெலனின் ஆல்சோ கிரியேட்ஸ் a little bit of difficulty in vitamin D production. இது நிறைய ஸ்டடீஸ், நம்ம ஊர் அத்லீட்ஸ், நம்ம ஊர் ஃபிஷர்மென் எல்லாம் ஸ்டடீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் டெஃபிஷியன்சி இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஜெனரலி வி ரெக்கமெண்ட் டெஸ்டிங் அண்ட் வி ரெக்கமெண்ட் சப்ளிமெண்டேஷன். பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட்ஸ் பேசிக்லி டு prevent facial aging. Primarily we are focusing on this area, the face and the neck, to protect the skin from the usual signs of aging. சன்ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்கணும்? UVB பார்ப்போம். யூஸ்வலாக எல்லாத்துக்கும் அந்த SPF ஃபேக்டர்னா என்னன்னு தெரியும். ஆனால் UVB இஸ் மோஸ்ட்லி ஃபார் கேன்சர் ப்ரிவென்ஷன். நம்ம ஊரில் பெரிய கேன்சர் ரிஸ்க் கிடையாது, பட் இட் இஸ் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ UVB. மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தி UVA. இதில் வந்து PA+++ அந்த மாதிரி போட்டிருக்கும். 3+ அட்லீஸ்ட் சொல்லுவோம். இப்போ UVA ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்ஸ்னும் நிறைய வேறு மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் UVA இம்பாக்ட் வந்துருச்சு. விசிபிள் லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இப்போ இன்ஃப்ராரெட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் have come which are a little bit more stronger, which are focused a lot on pigmentation, pores, wrinkles and fine lines, more like an Asian concept. முன்னாடி it was only about cancer prevention, now it has also come into anti-aging prevention. Now இதில் வந்துட்டு you have a few things: gel sunscreen, lotion sunscreen, cream sunscreen, spray sunscreen. ஸோ இது உங்களுடைய என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி you may have to try a few products before you settle down for something. And face and body ஒரே sunscreen. ஃபேஸ்க்கு வந்து யூஸ்வலாக we prefer a cosmetic sunscreen, பார்த்தா ஆடாக தெரியாத மாதிரி ஒரு sunscreen. பாடிக்கு we'll prefer a hard working sunscreen which can work. Especially swim பண்ணுறீங்க, dive பண்ணுறீங்க, mountaineering, all those things you may require a hard working sunscreen for the body. And sunscreen போட்டால் சம்டைம்ஸ் கிரேயாக தெரியும். Don't worry about that. It's just that சன்ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்டிக்கல் பிக்மெண்ட்ஸ் சன் எக்ஸ்போஷருக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. யூ மே ஹாவ் டு ட்ரை a few more products to match it more better. You can also add a drop of tint to your sunscreen, mix it up. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் மேட்ச் கொடுக்கும். அதர்வைஸ் you may have to try a few more products to see which one matches better. ஸோ ஒரு சன்ஸ்க்ரீன் போய் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய குட்டி திங்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக just get started with your sunscreen with an expert. Over a period of time you will understand இதுதான் பண்ணலாம், இது நல்லா இருக்குது, நமக்கு நல்லா இல்லை, நமக்கே தெரிஞ்சிடும். And then accordingly you can plan. So this as the morning cream, I recommend a sunscreen, and that's a very important part of everybody's skin routine.